ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் பூந்தி தான் செய்ய போகிறோம். கொஞ்சமாக கடலை மாவு எடுத்து லைட்டாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கெட்டி பதத்துக்கு கலக்கியாச்சு. இது எங்கள் அக்கா தான். திடீர்னு பூந்தி செய்யலான்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டோம். அங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக கலந்து வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். நாங்கள் உப்பு கூட போடலை. நீங்கள் லைட்டாக உப்பு போட்டு, இது சர்க்கரை கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் சர்க்கரை 1/4 டம்ளர் தண்ணி கூட ஊற்றினா போதும். அப்படின்னா தான் சீக்கிரமாக பாகு வரும், இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்காங்கன்னு. இது அதிகமாக ஊற்றிட்டாங்க, அதனால் ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. சர்க்கரை பாகு 2 கம்பி பதம். நம்ம நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தொட்டு பார்க்கும்போது 2 கம்பி வரணுமா. அப்படின்னா நல்லா சீக்கிரமாக ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா. இது என்னோடய அக்கா தான் செய்கிறாங்க. இந்த பூந்தி தான் திடீர்னு செய்யணும்னு தோணுச்சு. அதனால் எங்கள் அக்கா தான் செஞ்சாங்க. அதான் சரி, ஓகே, நம்ம வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு எங்கள் அக்கா பூந்தி செஞ்சாங்க. நான் வீடியோ எடுத்தேங்க. பாருங்கள், தண்ணி கொஞ்சம் அதிகமானதுனால ரொம்ப நேரம் ஆகுது சர்க்கரை பாகு வைக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் 1/4 டம்ளர்